இந்த பணத்த சட்டப்படி வாங்கணுமா? நான் வாங்கி தரணுமாப்பா? நான் தான் வாங்கி தரணும். சட்டப்படி போனா 3 வருஷம் ஆகும். ஆனா வெற்றி கிடைக்குதும், கிடைக்காதும் கையில இல்ல. அதனால 30 நாளையில இன்னொரு பேச்சுவார்த்தைய நடத்தி, பணத்த வாங்குறதுக்கு நியாயமான வழிய காட்டி தரேன். வெற்றி உண்டு. 30 நாளைக்கு பிறகு குடும்பம் ஒண்ணு சேரக்கூடிய வாக்கு அதுக்கு தான் இருக்கு. பொறுமையா இருந்தா நடந்துரும். சரி. என் தொழில தடையில்லாம நடத்தி தரணும்னு காங்கேயத்திலிருந்து காட்டி வந்தது யாருப்பா? தொழில் சம்பந்தமாக. எனக்கு ஒரு சரக்கு கூட வாங்கிட்டு வர மாட்டாங்க. என்னையா என்னப்பா வேணும்? இந்த உன் வாகன தொழில்ல இடைஞ்சல் இருக்கிறது மாரி உன் மனசுல ஒரு சின்ன பாவனை இருக்கு. எந்த இடைஞ்சலும் வராது. சட்டப்படி உனக்கு உதவி தான் கிடைக்கும். வெற்றி உண்டு. இந்த உன் டிபார்ட்மெண்ட்ல உனக்கு லாபகரமா நடத்தி தரேன். விரைவில் நடந்தாச்சு. என்னம்மா? என்ன குழந்தை பிறக்கும் என் பிள்ளைக்குன்னு கேட்பியே நீ ஒரு கேள்வி. இந்தா, வெற்றிகரமா இருக்கும். எந்த பிள்ளை பிறந்தாலும் ஐஸ்வர்யமா ஏத்துக்காங்க. நல்லா நடக்கும். வேற என்னம்மா வேணும்? வீடு கட்டுறதுக்கு வைகாசி கழியட்டும். என்ன? உருவாக்கி தரேன். நானே நாள் பிடிச்சு தரேன். ஆனந்தம் அடைங்க. கர்ப்பதாமிக்கு இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. வரலாம்ப்பா. அப்படியா? கேட்டு பார்ப்போம். 1.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழிலுக்கு தடைகளும் வாகனத்தின் நஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கும் இப்போ. உண்மையா இல்லையா? வாகனத்தை நிப்பாட்டிருக்க இடங்கள்லாம் சரியா தவறாங்கிற ஒரு சிந்தனையும் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு. இடமாற்றம் தேவை என்பது உண்மை. ஆனா இன்னும் 6 மாதத்துக்கு அந்த காலத்துல குழப்பம் இல்லாம ஆக்கி தரேன். வேற என்ன வேணும்? கண்ண மூடு பார்க்கட்டும். இங்க ஒரு முறை கூட்டு வா, அந்த பையனுடைய நரம்பியலை இழக்கி தரேன். வெற்றி உண்டு. காப்பாத்து. கர்ப்பதாமிக்கு பெண்ணடியாலே கால் வந்துட்டு வா. மகாசாஸ்திரே நமோ. நெஞ்சு வலிக்க ஏன்பா? எனக்கு இல்ல. எனக்கா வேணும்? பத்திரத்தை படிச்சு படிச்சு பார்த்தேன். தப்பாவே எழுதியிருக்காங்கக்கா. போலித்தனமான பத்திரம் வச்சிருக்காங்கக்கா. அதான்க்கா படிச்சு பார்த்தேன். கால் வந்துடலாம். அனாசக்தி, மகாசக்தி, சுரூப நாராயணன், கோவிந்தன், சுகன். இந்த பத்திரத்துல உன் உரிமையை நான் வாங்கி தரணும். அதுல 2 பேர்கள் வில்லங்கமா இருக்காங்க. அவங்க மனநிலைகளை நான் மாத்திட்டேன். 60 நாளில உனக்கு ஜெயிச்சுக்கான். வெற்றி உண்டு. அதையும் மாத்தி தந்துடுறேன். வெற்றி. இப்போதைக்கு எனக்கு முடியாதுக்கா அந்த வார்த்தையை சொல்லதுக்கு. சற்று பொறுமையாயிரு, பேசுவோம். என்ன? ஒரு வாக்கு தானே, நல்லா இருக்கும். மனசக்தியா இருக்கு. கர்ப்பதாமிக்கு கர்ப்பதாமிக்கு சக்கம்பட்டி 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 சக்கம்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்கு. அது திண்டிவனம் பக்கத்துல இருக்கு. சக்கம்பேட்டை. உட்காருப்பா. உட்காரலாம். முடியாது.
இன்னும் ஒரு முறை கால் சொல்லலாம். எத்தனை சாமிகளை நம்ப, எத்தனை சாமிகளை கேட்க, என்னமெல்லாம் தான் பேச. சோசியக்காரன் சொன்னதும் நடக்க மாட்டுக்கு, பூசாரிகள் சொன்னதும் நடக்க மாட்டுக்கு. எல்லாம் கதை கதையா தான் ஓடுது, நடைமுறைக்கு ஒண்ணு வரலையேன்னு உன் உள்ளம் பேசுதுடா. உண்மையா இல்லையா? உன்னைய நான் நல்லா ஆராய்ந்து பார்த்தேன். அமிர்த கடை ஈஸ்வரர் எங்க இருக்கிறாரு? அபிராமி அம்மை எங்க இருக்கா? திருக்கடை. அங்க இருக்க எம்பெருமான் சிவனின் பெயர் என்ன? அமிர்த கடை ஈஸ்வரர். அந்த இடத்தினுடைய முக்கியத்துவமும் புண்ணியமும் என்ன? மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 வாழ்க்கையை கொடுத்த வரம் கொடுத்த ஸ்தலம். கால சம்கார மூர்த்தி ஏமகார தூதனை வென்று நின்ற இடம். அதனால தான் அவருக்கு பேர் கால சம்கார மூர்த்தி அப்படின்னு அவருக்கு பேர். இந்த வளர்பிறையில மகனை திருநள்ளாறுல குளிக்க வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய தர்ப்பணேஸ்வரரை கும்பிட்டுட்டு பிராணாம்பிகை தாயை கும்பிட்டு குங்குமம் எடுத்து வச்சுட்டு அப்படி திருக்கடையூருக்குள்ள வந்து அபிராமியை கும்பிட்டு அமிர்த கடையீஸ்வரர் தரிசனத்தை பார்த்து காலசம்கார மூர்த்திக்கு 3 பூமாலைகளை வாங்கி சாத்தி அர்ச்சனை செய்துவிட்டு என்னைய வந்து பார்க்கணும். வைகாசியில சுகந்தமான திருமணம் நடக்கும். ஆனந்தமான பெண்மணி குடியேறுகிறாள். வெற்றி உண்டு. இந்த உடல் சம்பந்தமான விஷயத்துக்கு ஆனி மாதம் வரை கால அவகாசம் இருக்கு. பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழிலை வெற்றியாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன்னு சொல்லிட்டேன்ல. நீ சொல்றவங்க நான் சொல்லிட்டேன். ஆனந்தமா இரு. உன் மனசு போல நீ உயர்ந்துருவ. புண்ணியமா இருக்கலாம். இந்தாம்மா அந்த இருக்குதுலே அந்த பேங்க் தான் இருக்குதுலே மோசம், தெரியுங்களா? வேற வழி இல்லை. அங்கே வேலைக்கு போயாச்சு. அனுபவப்படட்டும். அடுத்த பேங்க் வர்றதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். கொஞ்சம் பக்குவப்பட்டு வரட்டும், பார்த்துக்கிடுவோம். புண்ணியம் கிடைக்கும். கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு பெங்களூர். ஆமா, கிழமையே கிடையாது, கிழமையே கிடையாது. சந்தோஷமா கிட்டது. பட்டணத்து மாப்பிளைக்கு பெங்களூரு பொண்ணு. நான் இழந்த பணம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நீ பணம் இழந்திருக்கியா? நீ இழந்திருக்கியா? எவ்வளவு? வாட்? 20 கோடி இழந்தவரை நான் கூப்பிட்டுருக்கேன். காலில் ஒன்று வேணாம். டெல்லியில் இருக்கான். அவனை கூப்பிட்டு வந்துருவோம். உன் பணத்தை ஏமாத்தினவன், 20 கோடி ரூபாயை ஏமாத்தினவன் டெல்லியில் இருக்கான். அவனை போலீஸில் பிடிபட வச்சு உன்னைய நான் அறிமுகமாக்கிடுவேன். பணம் உனக்கு கிடைச்சிடும். கால் ஒன்று. அவன் இன்னொருத்தர் பேர்ல இடம் வாங்கி போட்டிருக்கான், அக்கௌண்ட் வச்சிருக்கான், 3 வாகனம் எடுத்து விட்டுருக்கான். வாடா, அந்த பணம் கிடைக்கிறதுக்கு என் உதவி உனக்கு முற்றிலும் உதவியாக இருக்கும். ஜெயிச்சு தரேன். இந்தா, இப்ப வருமானத்துக்கும் வழிவகுத்திருக்கேன். கர்பதாமிக்கு கர்பதாமி ஐயா, எங்க அம்மாவை எழுந்து நடக்க வைக்கணும் தாய். எங்க அம்மாவுடைய ஆரோக்கியத்தை சீராக்கணும்னு கேட்டு வந்தவங்க. யாரெல்லாம் வந்தியம்மா? ஓய், சொல்ல மாட்டேன். யாரெல்லாம் வந்தீங்க? இங்க வரமாட்டாளாவா? வாயை குறைச்சிட்டு முதல்ல 2 பேரும் 1 போல கால் வந்து உட்காருங்க. உனக்கு என்னக்கா வேணும்? இது என்னது?
வேற யாரும் தரலையாங்க? என்னம்மா? உங்க அம்மாவுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. கை கால்கள் எழுந்து வரக்கூடிய நேரம் தோன்றியாச்சு. புரியுதா? அதனால இன்னும் 22 நாட்கள்ல சனி பகவானுடைய பார்வையில் சக்தி கிடைத்து, அவளுடைய உணர்வுகளும் நரம்புகளும் இயங்கி, ஒழுங்கான முறையில் அன்ன ஆகாரத்தோடு எழுந்து நிற்பாள். கால் வந்துட்டு வரலாம். உங்க குடும்பமே ஒரு பெரிய சாபத்துக்குள் அகப்பட்ட ஒரு குடும்பம். ஆண் துணை இல்லாமல் வேதனையோடு பெண்களும் தலைத்து நிற்க முடியாமல் பிறந்த குடும்பம். இந்த கனியை உன் தாயார்கிட்ட கொடு, சக்தியோடு எழுவாள். ஆமா, உனக்கு வருமானத்துக்கு வழிவகுத்து தர வேலை கிடைக்கும். அவளுடைய உடல்நிலையை நல்லாக்கி தரேன். ஆயுளுக்கு கண்டம் இருக்குன்னு உத்தரவுல வந்திருக்கு. ஆனா இன்னும் 3 ஆண்டுகளுக்கு அவளை ஜீவிதத்தோட இருக்க வைக்க. ஆமா, அதே பெங்களூர் எல்லை வழக்கு பதிவு இருக்கு, அதை வெற்றியாக்கி தரணும் கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டுவாமா. ராஜராஜேஸ்வரி அம்மா, ராஜராஜேஸ்வரி. பெங்களூர்ல எந்த இடம்? பிரகாஷ் நகர். ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் எங்க இருக்கு? கால் வந்துட்டுவா. ராஜராஜேஸ்வரி அம்மா, ராஜராஜேஸ்வரி. ஏக்கா, உன் பையனை குற்றவாளின்னு தான் சாமிட்டு இருந்து உத்தரவு இருக்கு. ஆனா அவனை விடுதலை ஆக்கி அந்த கேஸ்ல பிரச்சனை எல்லாம் ஆக்கி தந்தா போதுமா? இந்த வேற என்ன வேணும்? முதல்ல உன் பையனை மீட்டி தரேன். உன் சின்ன பிள்ளைய ஆரோக்கியமாக்கிறதுக்கு கூட்டுவா, தெளிவாக்கி தரேன். கடன்கள் தீர வேண்டும் என்று வேதனை அடைந்து வந்தது யார்? கால் வந்துட்டு வா. செல்லையா, இன்னொரு கால் வந்துட்டாடா. மூன்றாண்டு காலங்களாக செய்யும் தொழில நஷ்டமும் பண இழப்பும் குடும்பத்தோடு ஒட்டி இருக்க முடியாத மனவேதனையும் நண்பர்களுக்குள் மறைந்து வாழக்கூடிய துயரமும் நீ அடைந்திருக்கிறாய். உண்மையா? கால் வந்துட்டு வா. அந்த இருக்க அந்த மாலையை எடுங்க. சிவப்பு கலர் மாலை, பூ மாலை. அதேதான். இப்போ உன் கடன்களை நீக்கி தரணும், உனக்கு தொழிலை அமைச்சு வெற்றியாக்கி தரணும். வேற என்னடா வேணும்? அதை வித்து விலையாக்கி பல லட்சங்கள் ஆக்கி தரேன். ஜெயிச்சுவா. இந்த ஒரு உத்தரவு தான் இன்னைக்கு. அடுத்த உத்தரவுல உனக்கு கல்யாணத்தை பத்தி பேசுவோம். உடுமலைப்பேட்டை உள்ளம் ரெண்டும் ஒன்று, நம் உருவம் தானே ரெண்டு. தலைவன் தலைவி வாமா, கால் வந்துட்டுவாமா. அடுத்த கணவன் மனைவியா வந்தவங்க அடுத்து வரதுக்கு ரெடியா நின்னுங்க. என்ன வேணும் உனக்கு? உன் பிள்ளைகள ஒரு பையன் படிச்சு அரசு உத்தியோகத்துக்கு போயிடுவான். அந்த வீட்டை வந்து கெட்டதுக்கு 3 மாதத்துக்கு பிறகு ஆரம்பிக்கிறதுக்கு பணம் தரேன், நடத்தி தரேன். போகக்கூடாது, புண்ணியமாயிரு. 3 மாதம் கழிக்கட்டும். ஆவணி மாதத்துல குடிப்போ, ஆனந்தமான செல்வம் நிறைய கிடைக்கும். ஆமா, புண்ணியம் ஓடியா. மேல ஒரு இடம் மட்டும் உடைச்சு கட்ட வேண்டி இருக்கு. அது எந்த இடம்னு நான் சொல்லுவேன். சரியா? அதே உடுமலைப்பேட்டை என் பிள்ளையின் வாழ்க்கை சீராக வேண்டும் என்று கேட்டு வந்த கணவன் மனைவி. வாமா, கால் வந்துட்டாங்க.
உங்களுடைய எண்ணங்களுக்குள்ள நான் இருக்கிறேன். எல்லா விஷயத்துக்கும் துணையாக நின்று பிள்ளை குட்டிகளோட ஒற்றுமை குலையாம பெருமையோட நான் வாழ வச்சு தருவேன். எந்த விஷயத்தையும் நான் விளக்கம் பேசுறதுக்கு விரும்பல. ஏன் விரும்பலங்கிற விவரம் உனக்கு தெரியும். இந்த வாக்கு நிறைவேறும். உன் பிள்ளைகள் புகழோடு வாழ்வார்கள். உங்கள் சொல்லுக்கு உட்பட்டு புகழோடு இருப்பீர்கள். வாழ்க. நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு உடல்நிலை சரியில்லாம யார் இருக்கா? சரி, கால் வந்துட்டு வா. வாடா தம்பி, நல்லா இருக்கியா? ஈரோட்டு சந்தையில எனக்கு வேட்டி எடுத்துக்குவான். வா, என்ன வேணும்னே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழிலை வந்து நல்லா உருவாக்கி தரேன், கடனை தீர்த்து தரேன். தம்பிக்கு எந்த ஊரு? உடுமலைப்பேட்டை தான். வயசு எத்தனை? 18 வயசு ஆயிடுது. 18 வயது இளவட்ட மன்னது. ஒரு தரம் காலில் விழுந்துட்டு வாடா. ஏன் சொல்லுதம்னு உனக்கு தெரியுமா? என்ன தெரியும்? வயசு பையன் மனதை பக்குவப்படுத்தணும். உள்மனத்துக்குள்ள ஒரு ஆசை இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கண் குறி வச்சிருக்கான். அப்படி அதில் குழப்பம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அவனை காலில் விட்டு வர சொல்லுவேன். உன் மகனை ஒழுங்கீனமான பாதையில் போக விடாமல் திருப்பி அவனை வேலைக்கு அனுப்பிடுறேன். உன் கவலைகளை தீர்க்க வச்சிருந்தேன். எதையும் விற்பனை ஆகாமல் இருந்து சொத்துக்களை காப்பாற்றும் சக்தியை தாரேன். வெற்றி மாற கூடு பிள்ளைகளுக்கு. இல்லை, தாத்தாட்ட எதுவும் மறைக்க முடியாதுல்ல, அவனுக்கு தெரியும்ல. இப்பன்னு என்ன? உண்மையை தானடா சொல்லுவேன், பொய்யா சொல்லுவேன்? ஐயா, நீயும் அப்படித்தான் ஒரு காலத்துல, நானும் அப்படித்தான் ஒரு காலத்துல, அவங்களும் அப்படித்தான், இவங்களும் அப்படித்தான். ஏன்? இந்த உலகமே அப்படித்தான். அதனால அதுல சிக்கல் வராம பார்த்துக்கிடணும். உண்மையா இல்லையா? எல்லா வெற்றியும் தாரேன், சகல சந்தோஷமும் உனக்கு தந்துட்டேன். நல்லா இரு. இந்த பிறவியை நீ உயர்வாக கழிப்பாய். இந்த பிறவியை மிக உயர்வாக கழிப்பாய். வாங்க. எந்த பொருளும் உங்களை கைவிட்டு போகாதுப்பா. பாப்பா, மனதை திருத்து மகனே, ஆனந்தமடைவாய். அதே என் கண்ணை முடிச்சா போயிட்டு வா, சாமி கும்பிட்டு வா. கிடைச்சிருமா? இப்போ ஏற்கனவே ஒரு ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கானே, அந்த ஜாப் அவனுக்கு திருப்தி இல்லை. சம்பளமும் சரியில்லை, கம்பெனியும் சரியில்லை. அதனால் இன்னொரு கம்பெனிக்கு ஆன்லைனில் வந்து அவனுடைய ரிஸ்யூம்லாம் அனுப்பியிருக்கான். படித்து பார்த்தேன். 22 நாளில் அங்கேருந்து வேலை கிடைக்கும். சுமார் 75% பணம் கிடைக்கும். அது வெளிநாடு சம்பந்தமான தொடர்புடையதாக இருக்கு. ஓகே, கால் வந்து எந்த பேப்பர் எடுத்தாலும் யாருக்குடைய மேட்டரையும் எடுத்து படிச்சிடலாம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சரி, இந்த அம்மா ஜெயிச்சு வா, ஆனந்தமா இரு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு ராம்நாட்டு பகுதி, ராம்நாட்டு பகுதி. வருத்தப்படக்கூடாது, யாருமே வருத்தப்படக்கூடாது. ராம்நாட்டு பகுதி. என் உடம்புல என்னமோ செய்யுதையா, என் உடம்புல என்னமோ செய்யுதையா. உன் உடம்புல என்னமோ செய்யுதா? நில்லுக்க, நான் ஆம்பளை பெயரை கூப்பிடுறேன், நீ வந்து இருக்கிற. என் உடம்புல என்னமோ செய்யுதையா, என்னமோ செய்யுதையா. கோடாங்கி பார்த்து குணம் இல்லையப்பா, சாதகம் பார்த்து சரியில்லையப்பா, சாமி ஆடிய பார்த்து சரியில்லையப்பா. அது பேயா பிசாசா நோயா நொந்தலான்னு கேட்கிறானடா இவன். கால் ஒன்று வாட. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? நீ தான் சாப்பிட்ட மாதிரி சொல்லுத. இன்னொரு தரம் கால் ஒன்று வா. பக்கத்தில் வாடா, பக்கத்தில் வாடா, பேரப்பிள்ள பக்கத்தில் வாடா, கண்ணமுல. கால் ஒன்று வா.
சாப்பிட்டது உடம்புக்குள்ள தங்க மாட்டேங்குது. புடிங்க புடிங்க. வாடா தம்பி வா. கருப்பசாமி, இந்த உடம்புல ஏதோ ஒரு தீய சக்தி ஒட்டி இருக்கு, அது எனக்கு தெரியுது, அதனால இதை என் உடம்ப விட்டு நீக்கணும் அப்படின்னு நீ கேக்குறியா? உண்மைதானடா? கால் வந்துட்டு வா. ராஜா, அதை எடுத்து வந்தியால? எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லுதேன்? அந்த தீய சக்தி என்னது? மன அதிர்ச்சியா, மன எழுச்சியா, அல்லது வேற ஏதோ ஆவி வந்து உட்கார்ந்துருக்கா, அல்லது நானே கற்பனை பண்ணிக்கிட்டு குழப்பிக்கிட்டு அலையுதனா? இப்படி பல்வேறு குழப்பம் உன் உடம்புல இருக்கு. உண்மையா? என்னடா ஒண்ணு சொல்ல மாட்டேங்க? கால் வந்துட்டு வா. ஒரு 3 திடகமான ஆம்பளைங்க வாங்கப்ப. இப்போ ஆடு மாடு கன்றுகள் எல்லாம் உனக்கு பெருமையா வரும். உன் வீட்டுக்காரருடைய மனதை நான் புண்ணியமாக்கி தரேன். உன் பிள்ளைக்கு சிங்கப்பூர்ல 38 நாளையில வேலை கிடைச்சிரும். அதே மாதிரி அங்க உள்ள அதிர்ஷ்டத்துல கோடி பணம் பெறுவான். நிறைந்த செல்வாக்கா வருவ, வெற்றி ஆயிடுவேன். பாஸ் ஆயிடுவான், இந்த நாட்டு வேலைக்கு போவான். எஸ். துண்டிருக்கல உடம்புக்குள்ள தீய அதிர்வுகளும் ஒரு வகையான ஆவியினுடைய தொடுதலும் இருந்துச்சு. அதை வெளியாக்கியாச்சு. இனிமே நீ புண்ணியவானனா ஆயிடுவ. இந்தா பிடிச்சு வச்சுக்கா. சக்தி உண்டு, முக்தி உண்டு, நிறைந்த செல்வம் உண்டு, ஐஸ்வர்யமான வாழ்வும் உண்டு. போடு. கர்ப்பசாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி பிள்ளையின் எதிர்கால திருமண வாழ்வை பத்தி கேட்டு வந்தது யாரு? எப்ப ராம்நாட்டில் உனக்கு எந்த இடம்யா? சித்தார் ஓட்டைக்கு பக்கத்துல குலசேகர கால். சித்தார் ஓட்டைக்கு பக்கத்துல குலசேகர கால். நாகம் சம்பந்தமான கோயில் பக்கத்துல இருக்கா? இருக்கோ? நைனார் கோயில். கால் வந்துட்டு வா. என்னப்பா செய்யணும் உன் பிள்ளைக்கு? அவன் ஓலையை எடுத்து பார்த்தேன். இருதார யோகம் உள்ளவன். உன்னுடைய முன்னோர்கள்லையும் இருதாரம் உடையவர்கள் உண்டு. ஆமா, இருதார யோகம் உள்ளவன். இந்த நிலைகளுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமான்னு கேட்டேன். காலை காட்டு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, காலில் ஒரு சக்கரம் இருக்கு. அதனால அந்த பிள்ளைக்கு இந்த வருத்தத்தில் வாழ்க்கையை அமைச்சு தரேன். நிலையான வாழ்க்கையா இருக்கும். கல்யாணம் முடியும். அரசாங்க உத்தியோகத்துக்கு போகக்கூடிய மாப்பிள்ளையாக இருப்பான். சந்தோஷம் அடைவார். வெற்றியோடு இருப்பார். வா. கர்ப்பசாமிக்கு திருச்சி பெரம்பலூர் எல்லை. பெரம்பலூர் நல்ல சம்முன்னு காத்து வருது. எடுத்துட்டே ராஜா. சொல்லுங்க. புரியல என்னாச்சு? பெரிய டென்ஷனா இருக்க எனக்கு. சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் உங்களுக்கு எந்த ஊரு? இருங்க, நான் கூப்பிடுறேன். இருங்க, பொறுமையா இருங்க. பெரம்பலூர் வாப்பா. யாருமா அது? கால் வந்துட்டு வாங்க. இவ்வளவு பெரிய அவசரப்படுறான் அந்த ஆடு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்கப்பா. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனாலே முழிக்குது அம்மா கண்ணு. என்னடா உண்மைதானடா தம்பி? என்ன செய்யணும்? உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன்.
அந்த வீட்டுக்குள்ள நான் போன உடனேயே இடதுபுறத்துல போன உடனே மாரியம்மன் ஒரு தெய்வம் வந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி போன உடனே முத்துக்கருப்ப சாமின்னு ஒரு தெய்வம் வருது. இதெல்லாம் உங்களை சுத்தி வருது. என்ன காரணம்? உங்க எல்லையில இருக்கிற தெய்வம். 2.25 ஆண்டுகளாக உங்க பிள்ளைங்களை முறையான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க. அதுக்கு மாறுபட்ட நிலைகள் இப்ப தோன்றி உள்ளுக்குள்ளேயே அவமானப்பட்டு சாவுதீங்க மக்களே. கால் வந்துட்டுவாங்க. இப்போ உங்க பிள்ளைங்களை தெளிவு பண்ணி வாழ வச்சு தந்தா போதும்ல. உங்களுடைய கடன்களை தீர்க்கணும், தொழிலை வளப்படுத்தணும். வேற என்ன வேணும்? அந்த தொழில் கிடைக்கி வேலை அமையுது. புண்ணியமாக இரு. வேற என்னடா வேணும் தம்பி? காசு பணம் வேணும். நல்லா இருப்போ. வெற்றி அடிச்சு வாப்பா. கையில நோட்டோட வந்தவனே ஏட்டு கணக்கை எழுதி எழுதி மாத்தி வச்சாரு. ஈசன் போட்ட கணக்கு மாறி விட்டது, போய் விழுந்தாரு. சாதகத்தை கொண்டு வந்திருக்க. எத்தனை வயசுக்கு மேல? எதுக்கு கொண்டு வந்திருக்க? இன்னொரு தரம். நம்ம முறைப்படி குடிப்போம் டீயெல்லாம். உங்களுக்கு வேணுமா? பால் வேணுமா? உட்காருப்பாமோ இல்லை? உட்கார முடியாதா? சரி. உன் பிள்ளைக்கு என்ன செய்யணும்? உன் பிள்ளையுடைய ஜாதகத்தை பார்த்தேன். 7ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ஆமாம். கல்யாணம் முதல்ல ஏறிடுது அப்படின்னு சொன்னால் தாய் அல்லது தகப்பன், மாமா அல்லது மாமியாருக்கு நரம்பு எலும்பு சம்பந்தமான பிணி வரும் அவளுக்கு தாலி கட்டின உடனே. அப்படி ஒரு விதியுடைய புள்ள அது. அதுக்கு மாற்று என்னன்னு ஒரு விஷயம் தெரியணுமா வேண்டாமா? தெரியணுமா? ராமேஸ்வரத்தில் போய் புண்ணிய நீர் ஆடி ஆனந்தமாக வழிபட்டுட்டு என்னை வந்து பாரு. உன் பிள்ளைக்கு சரடு எடுத்து கொடுக்க, ஆபத்து இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். இந்தா வெற்றி உண்டு. அதெல்லாம் சரியாக்கிடலாம். ஆயுளுக்கு கண்டமில்லாமல் ஆக்கித்தாரேன். 3 மாதத்துக்கு பிறகு தொழில் ஆரம்பிச்சுட்டான். வெற்றி உண்டு. காசு பணம் கையில், ஜாதகம். நான் கூப்பிடாம நீ குறிஞ்சி நடக்க போகிறது ஒன்றுமே இல்லை. என்ன போங்க. அமெரிக்கா அமெரிக்கா குன்றிலாடும் குமரனுக்கு அரகரோகரா, குஞ்சரியுமானாளனுக்கு அரகரோகரா. உன்னுடைய ஆழ்மனத்தை நான் பார்த்தேன். ஆழ்மனதுக்குள்ள நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறாத ஒரு எதிர்மறையான சிந்தனையும் உணர்ச்சியும் உள்ள இருக்கு. அதனால நாம இந்த பிறவி எடுத்தது சரியா? இந்த பிறவியை நம்ம பூரணமா முடிச்சிட்டோமா, இல்ல மீண்டும் பிறக்க வேண்டிய விதி வருமா அப்படிங்கிற குழப்பம் உள்மனத்துல அடிக்கடி தோன்றுது. உண்மையா? கால் வந்துட்டு வா. நீ பெற்ற பிள்ளையினுடைய ஆழ்மனதுல நம்ம குடும்பத்துக்கு மாறான ஒரு சில எண்ணங்களும் ஆசையும் உள்ள புகுந்திருக்கு. அந்த பிள்ளையினுடைய எண்ண அலைகளை திருத்தி உங்களுக்கு நான் கட்டுப்பட வச்சு தரேன். 1. அடுத்து உன்னுடைய உறவுக்குரிய உரிமையான இடம், சொத்துக்களை பங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சில பாதகங்கள் நடக்கு. அதையும் மாற்றி உங்களை ஆனந்தமாக வாழ வச்சு தரேன். ஒன்று போல கால் வந்துட்டுவாங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். இந்தாப்பா ஜெயிச்சு வா. இனிமேல் மன அலைகள் மாறாது. உத்தமமாக ஒருங்கிணைந்து இருப்பாய். இந்த மகனே ஐஸ்வர்யமாறு உன் சொத்துக்கள் வந்து சேரும். புண்ணியமாக.